பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளை தைத்துக் கொடுக்கும் பணி பெண் டைலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை அடிப்படையில் 100 பள்ளிகளுக்கான ஆர்டரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிக்கலாம். சங்கரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சங்கரன், வணக்கம். அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு சீருடைகள் ஆண்டுதோறும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதாவது சத்து சாப்பிடக்கூடிய இந்த 8ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் 3 செட் சீருடைகள் வழங்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக 37 லட்சம் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் சீருடைகள் தைத்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சீருடைகளை தைக்கும் பணிகள் பெண் தையலர்களிடம் வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டு சோதனை அடிப்படையில் 100 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் சீருடைகளை தைக்கும் பணி பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அடையாளம் காணப்பட்ட பெண் தையலர்களிடம் இந்த பணியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சீருடைகள் தைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன. பெண் தையலர்கள் தைக்கக்கூடிய இந்த சீருடைகள் நேர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் 37 லட்சம் மாணவ மாணவிகளுக்கான அந்த இலவச சீருடைகளை தைக்கக்கூடிய ஆர்டர் பெண்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தீட்டி வருகிறது. மாதம் 1000 ரூபாய் கூட வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 37 லட்சம் மாணவர்களுக்கும் தலா 3 செட் சீருடைகள் என்றால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஆர்டரானது பெண்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக அவர்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே அடுத்த கல்வியாண்டு முதல் இதற்கான முழுமையான சீருடைகளை தைக்கக்கூடிய பணிகள் பெண் தையலர்களுக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.